வீட்டை எதிர்த்து காதல் திருமணம் செய்து கொண்ட பெண்மணி. காவல் நிலையத்துல மகள் காலை பிடிச்ச தாய் இப்படி கதறுவாங்கன்னு எதிர்பார்க்கல. பகிரங்கமாக புகார் கொடுத்த பெற்றோர்கள். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பக்கத்துல 24 வயதாக கூடிய பெண்மணி ஒருத்தவங்க அவங்களுடைய உறவுக்கார பையனை காதலிச்சிருக்காங்க. இந்த காதலுக்கு பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவிச்சதா கூறப்படுது. அதை தொடர்ந்து அந்த பெண்மணிக்கு வேறொரு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு வரணும் பார்த்திருக்காங்க. இந்த நிலையில தான் வீட்டுல பார்த்த மாப்பிள்ளை பிடிக்காம அந்த பெண்மணி அந்த காதலனோட போய் அவங்கள திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. இதை தொடர்ந்து பெற்றோர்கள் திடீர்னு காவல் நிலையத்துக்கு ஓடி வந்து என்னுடைய மகளை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க, அந்த கும்பலை நீங்க தான் பிடிக்கணும், அதை தொடர்ந்து என் மகளுக்கு கட்டாய திருமணம் செய்யறாங்க, எப்படியாவது என் மகளை காப்பாத்தி கொடுங்க அப்படின்ற மாதிரி புகார் தெரிவிச்சிருக்காங்க. போலீசாரும் விசாரணை நடத்தி அந்த காதலனையும் அவங்களுடைய மகளையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் அந்த பெண்மணி போலீஸ் நிலையத்துக்கு வந்ததோட நானாதான் விருப்பப்பட்டு போன என் பெற்றோர்கள் பொய் புகார் கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த இடத்திலேயே மகளுடைய காலை பிடிச்சு நீ வாழ முடியாது, தயவு செய்து எங்களோட வந்துடு அப்படின்ற மாதிரி கதறி எழுதிருக்காங்க. இந்த காட்சிகள் பலரையும் கண் கலங்க செஞ்சிருக்கு. அதை தொடர்ந்து பெற்றோர்கள் கூட போக அந்த பெண்மணி சம்மதம் தெரிவிக்காத நிலையில இந்த சம்பவம் அந்த இடத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதை தொடர்ந்து போலீசார் பாதுகாப்பாக அபினாஷ் மற்றும் நிஷாந்தி அப்படின்ற இந்த ஜோடியை அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். பிஹைண்ட் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கினாஃபலில் और ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். இந்த வீடியோவை வழங்கியோர் கிராண்ட் ராயல் டூர்ஸ், மஞ்சு குரூப்ஸ், சிம்சாலு டாக்டர்.